अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश्शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन। इय्याका नअबुदु व इय्याका नस्तईन। इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अन्अमत अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। वला तहसबन्नल्लज़ीना क़ुतिलू फ़ी सबीलिल्लाहि अम्वाता बल अह्याउन इन्दा रब्बिहिम युर्ज़क़ून। फ़रीहीन बिमा आताहुमुल्लाहु मिन फ़ज़्लिही वयस्तबशिरून बिल्लज़ीना लम यल्हक़ू बिहिम मिन ख़ल्फ़िहिम अल्ला ख़ौफ़ुन अलैहिम वला हुम यहज़नून। यस्तबशिरून बिनिअमतिन मिनल्लाहि व फ़ज़्लिन व अन्नल्लाह ला युज़ीअु अज्रल मुमिनीन। अल्लज़ीना इस्तजाबू लिल्लाहि वर्रसूलि मिन बादि मा असाबहुमुल क़र्ह लिल्लज़ीना अहसनू मिनहुम वत्तक़ौ अज्रुन अज़ीम। अल्लज़ीना क़ाल लहुमुन्नासु इन्नन्नास क़द जमऊ लकुम फ़ख्शौहुम फ़ज़ादहुम ईमाना वक़ालू हस्बुनल्लाहु व निअमल वकील। इन आयात का तर्जुमा है कि और जो लोग இந்த வசனங்களின் பொருள், எவர்கள் அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்படுகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் மரணித்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். மாறாக அவர்கள் தங்கள் இறைவனிடம் உயிருள்ளவர்கள். அவர்களுக்கு அவர்களது இறைவனிடமிருந்து ரிஸ்க் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் தனது அருளால் அவர்களுக்கு வழங்கியதில் அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றனர். தங்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் தொடர்பாக அவர்கள் நற்செய்திகளை பெறுகின்றனர். அவர்கள் இதுவரை அவர்களை சந்திக்கவில்லை. அவர்கள் மீது எவ்வித அச்சமும் இருக்காது. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகள், அவனது அருள் தொடர்பான நற்செய்திகளை பெறுகின்றனர். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்குரிய கூலியை வீணாக்க மாட்டான் என்ற நற்செய்தியையும் அவர்கள் பெறுகின்றனர். எவர்கள் காயமடைந்த பிறகு அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் அழைப்பிற்கு செவி சாய்த்தனரோ அப்படிப்பட்டவர்களில் எவர்கள் நன்மை செய்து இறையச்சத்தை மேற்கொண்டார்களோ
அவர்களுக்கு மிக பெரும் நற்கூலி இருக்கின்றது. அவர்களிடம் எதிரிகள், உங்களுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டுள்ளனர், எனவே அவர்களுக்கு அஞ்சுங்கள் என்று கூறியது அவர்களை அவர்களது ஈமானில் மேலும் அதிகரிக்க செய்தது. அதற்கு அவர்கள், எங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவன் எவ்வளவு சிறந்த பாதுகாவலன் என்று கூறினர். குறிப்பாக பாகிஸ்தானிலும் அதன் தாக்கத்தின் கீழ் வந்த மற்ற சில நாடுகளிலும் முல்லாக்களும் அரசாங்கமும் அகமதிகளுக்கு எதிராக சட்டம் இயற்றி அவர்களை குடிமகன் என்ற ரீதியில் அவர்களுக்கு இருக்கின்ற உரிமையிலிருந்தும் விலக்கி வைத்து மனித உரிமைகள் தொடர்பாக இருக்கின்ற ஒவ்வொரு சட்டத்தையும் புறக்கணித்துவிட்டு அவர்களை தீவிரவாதத்திற்கு இலக்காக்கி அகமதிகளை கொலை செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் முழுமையான சுதந்திரத்தை வழங்கி இவர்கள் அகமதியத்தை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றனர். ஆனால் இது அவர்களது தவறாகும். அகமதியத் இறைவனால் நடப்பட்ட செடியாகும். அதனை எந்த மனித முயற்சியும் அழித்துவிட முடியாது. அது மலர்வது தொடர்பாகவும் கனிகள் தருவது தொடர்பாகவும் இறைவன் நற்செய்தி வழங்கியுள்ளான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த ஒரு இல்ஹாமில் இறைவன் அவர்களை நோக்கி இவ்வாறு கூறுகின்றான்: புஷ்ரா லக அஹமதி அந்த முராதி வ மஇ கரஸ்து லக குத்ரதி பியதி. எனது அகமதே, உமக்கு நற்செய்தி, நீ எனது நோக்கமாக இருக்கின்றாய், மேலும் நீ என்னுடன் இருக்கின்றாய். நான் எனது கைகளால் உனது மரத்தை நட்டுள்ளேன். எனவே ஜமாத்தை அழிப்பதற்கான மனித முயற்சிகள்தான் இவை என்பதில் சந்தேகமில்லை. அவ்வாறு இனியும் முயற்சிகள் செய்யப்படும். ஆனால் இந்த முயற்சிகளால் அஹ்மதியா ஜமாத்தை அழித்துவிட முடியாது. இந்த இல்ஹாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கிய போது அவர்களுடன் சில மக்கள் தான் இருந்தனர். அந்த மக்கள் அவர்களிடம் பையத் செய்யும் நட்பாக்கியத்தை பெற்றனர். இன்று அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறி இருப்பதை நாம் எந்த அளவு மகிமையுடன் பார்க்கின்றோம். அஹ்மதியா ஜமாத் உலகில் உள்ள 200 நாடுகளில் பரவிவிட்டது. எத்தகைய தூய உள்ளம் கொண்டவர்களின் ஜமாத் நிலைநாட்டப்பட்டுவிட்டது என்றால் அதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கின்றது. எதிரிகள் எல்லா வகையிலும் முயற்சி செய்த பிறகும் கூட, அதில் அரசாங்கங்கள் ஈடுபட்ட பிறகும் கூட, அந்த ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை ஜமாத்திற்கு கிடைத்துள்ள முன்னேற்றம் மனித முயற்சிகளால் கிடைக்க முடியுமா? ஒருவரது அறிவிலும் கண்களிலும் காழ்ப்புணர்ச்சியின் திரை இல்லாமல் இருந்தால் இந்த ஒரு விஷயமே அஹ்மதியத்தின் உண்மைக்கு போதுமான சான்றாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த விஷயத்தை எடுத்து கூறியுள்ளார்கள். சில மக்கள் எழுந்து எங்களுக்கு கனவில் அல்லது எங்களுக்கு கிடைத்த இறை அறிவிப்பில் இறைவன் எங்களிடம் மிர்தா சாஹிப் பொய்யர் என்று கூறியுள்ளான் என்று கூறுகின்றனர். இவ்வாறு கூறுகின்ற மாற்று மதத்தவர்களின் உதாரணங்களையும் கூட ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவர்களும் எங்களுக்கு இறைவன் இவ்வாறு கூறியுள்ளான் என்றே கூறியிருக்கின்றனர். அதாவது அவர்களது மார்க்கம் உண்மையானது என்றும் இஸ்லாம் நவுதுபில்லா பொய்யான மார்க்கம் என்றும் இறைவன் அவரிடம் கூறியதாக அவர்கள் கூறுகின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் எண்ணற்ற மக்கள் உள்ளனர், அவர்கள் பையத் செய்தனர், எங்களுக்கு இறைவன் இதை கூறினான், இவ்வாறு வழிகாட்டினான் என்று கூறி அவர்கள் இந்த விஷயத்திற்கு சாட்சிகளாக இருக்கின்றனர். அதாவது இந்த நபர் நான் வாக்களிக்கப்பட்ட மசீகாக இருக்கின்றேன் என்ற தமது வாதத்தில் உண்மையாளர் என்பதை இறைவன் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றான். இன்றும் கூட கனவுகளின் மூலம் கிடைத்த வழிகாட்டல் மூலமாக நூற்றுக்கணக்கில் பையத்துகள் நடக்கின்றன. இந்த காலத்தில் நாம் அனைவரும் இதற்கு சாட்சிகளாக இருக்கின்றோம். அது தொடர்பான சம்பவங்களை நான் எடுத்து கூறியிருக்கின்றேன். இன்றும் கூட எனக்கு முன்னால் இப்படிப்பட்ட நபர்கள் உள்ளனர். அவர்களுக்கு அல்லாஹ்வே வழிகாட்டினான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதனை விளக்கி கூறியிருக்கின்றார்கள். வேறு ஒரு இறைவன் இருக்க முடியாது. ஒருவருக்கு ஒரு விஷயத்தையும் இன்னொருவருக்கு இன்னொரு விஷயத்தையும் கூறுவோனாக இறைவன் இருக்கவும் முடியாது. பல்வேறு மக்களுக்கு பல வகையில் அவன் வழிகாட்ட முடியாது. இதற்கு ஒரு அளவுகோல் தான் இருக்கின்றது. ஒருவர் இந்த அளவுகோலின்படி இதை பிரித்தறிய விரும்பினால் அவரால் அதை செய்ய முடியும். இந்த ஒரு அளவுகோல் மட்டுமே அதற்கு பொருந்தும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த அளவுகோல் என்ன என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அல்லாஹ்வின் செயல் என்ன கூறுகிறது என்று பார்க்க வேண்டும். கனவுகளை இவர்களும் பார்க்கின்றனர், அவர்களும் பார்க்கின்றார்கள். ஆனால் இறைவனது செயலளவில் உள்ள சாட்சி யாருடன் இருக்கிறது என்பதை பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தால் ஜமாத்தின் முன்னேற்றமானது அல்லாஹ்வின் செயலளவிலான சாட்சியாக அஹ்மதியா ஜமாத்துடன் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இன்று கிராஃபத்தின் கைகளில் அஹ்மதியா ஜமாத் ஒன்று சேர்வது
அல்லாஹ்வின் ஒரு மிக பெரும் செயலளவிலான சாட்சியாக இருக்கின்றது. சுயநலமின்றி உயிர், பொருள், நேரம் ஆகியவற்றை அவர்கள் தியாகம் செய்வதை ஜமாத்தை சேராத மற்றவர்களும் ஏற்று கூறுகின்றனர். இது அல்லாஹ்வின் செயலளவிலான சாட்சியாக அவர்களுக்கு இல்லையா? அந்த அல்லாஹ் உள்ளங்களை உறுதியாக பிணைத்து ஓரிடத்தில் அவற்றை ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். உலக மக்கள் இழைக்கும் கொடுமைகளை அவர்கள் தொடர்ந்து சகித்து கொண்டே இருக்கும் நிலையிலும் கூட அவர்களை இறைவன் இந்த தியாகங்களை செய்ய வைத்துள்ளான். இந்த நிலை பரவி கொண்டிருப்பதும் அதில் முன்னேறுவதும் எதிரிகளின் முயற்சியால் ஒருபோதும் நின்றுவிட முடியாது. அகமதியத்திற்காகவும் கலிமா தையிபாவிற்காகவும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டுள்ள பேரன்பின் காரணத்தாலும் முழுக்க முழுக்க இறைவனுடைய அடியாராக மட்டும் ஆவதற்காகவும் அர்ப்பணமாகின்ற ஒவ்வொரு உயிரும், உங்களது சூழ்ச்சியும் உங்களது முயற்சியும் நீங்கள் இழைக்கின்ற கொடுமைகளும் அஹ்மதியா ஜமாத்தின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அஹ்மதியா ஜமாத்தின் வரலாற்றில் ஹஜ்ரத் மௌலவி அப்துல் ரஹ்மான் கான் சாஹிப் ஷஹீத், ஹஜ்ரத் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ஷஹீத் ஆகியோரின் ஷஹாதத்துகளின் மூலமாக உயிரை தியாகம் செய்வது ஆரம்பமானது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் சாஹிப்ஜாதா சாஹிப் அவர்களின் ஷஹாதத்தை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு கூறினார்கள்: ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் மரணமடைந்து என ஜமாத்திற்கு ஒரு முன்மாதிரி தந்துள்ளார்கள். உண்மையில் என ஜமாத்திற்கு ஒரு பெரும் முன்மாதிரி தேவைப்பட்டது. பிறகு தொடர்ந்து மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: இறைவனுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி. ஜமாத் சகோதரர்களில் உண்மையான உள்ளத்துடன் நம்பிக்கை கொண்டவர்களும் இருக்கின்றனர். அவர்கள் உண்மையான உள்ளத்துடன் இதனை ஏற்றுக்கொண்டனர். இந்த வழியில் ஒவ்வொரு துக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் எத்தகைய முன்மாதிரியை இந்த வீரமிக்க ஆண்மகன், அதாவது சாஹிப்ஜாதா சாஹிப் பற்றி கூறுகின்றார்கள், எத்தகைய முன்மாதிரியை இந்த வீரமிக்க ஆண்மகன் வெளிப்படுத்தி காட்டினார்களோ அதுபோன்ற ஆற்றல்கள் இதுவரை இந்த ஜமாத்தில் மறைந்து இருக்கின்றன. கூறுகின்றார்கள்: அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த ஈமானை கற்றுத்தருவானாக, உறுதியாக நிலைத்து நிற்கும் தன்மையை வழங்குவானாக. அதற்கான முன்மாதிரியைத்தான் இந்த ஷஹீத் மர்ஹூம் காட்டியுள்ளார்கள். அல்லாஹு தாலா ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட உறுதியாக நிலை நிற்கும் தன்மையை பலருக்கும் அவன் வழங்கி இருக்கின்றான். அதன் காரணமாக அதற்கான சரியான நேரம் வந்த சமயத்தில் அவர்கள் தங்கள் உயிர்களின் காணிக்கையை வழங்கினர். ஆரம்ப காலத்தில் தியாகம் செய்த அந்த ஷஹீதுகளின் தியாகங்களின் தொடரை எல்லோரையும் விட அதிகமாக பாகிஸ்தானில் உள்ள அகமதிகள் நீடித்திருக்கும்படி செய்துள்ளனர். நூற்றுக்கணக்கான மக்கள் இதற்காக தியாகங்களை செய்தனர். ஒவ்வொரு ஷஹீதும் தனது ஈமானின் வெப்பம் மற்றும் உறுதியாக நிலைத்து நிற்கும் தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தினார். அகமதியத்திற்காக ஷஹீதான ஒவ்வொருவரும் அவருக்கென்று ஒரு தனி நிறத்தை உடையவராக இருந்தார். அத்துடன் அவர் தனது உயிரை காணிக்கையாக வழங்கினார். இதில் இந்தோனேஷியாவில் உள்ள ஷஹீதுகளும் அடங்குவர், இந்தியாவில் உள்ள ஷஹீதுகளும் இன்னும் பிற நாடுகளில் உள்ள ஷஹீதுகளும் அடங்குவர். ஆனால் இவர்களில் சிலர் மிகுதியான சிறப்பை பெற்றுள்ளனர். 1974 ஆண்டில் அஹ்மதியா ஜமாத்திற்கு எதிராக நடந்த கிளர்ச்சியில் 30 அல்லது 35 அகமதிகள் ஷஹீதானார்கள். ஆனால் சிலர் எப்படிப்பட்ட நிலையில் ஷஹீதானார்கள் என்றால், அவர்களில் சிலருக்கு கடுமையான கொடுமைகள் இழைக்கப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டனர். தந்தையையும் மகனையும் ஷஹீதாக்கினார்கள். தந்தைக்கு முன்னால் மகனுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டன. மகனுக்கு முன்னால் தந்தைக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டு, நீங்கள் அஹ்மதியத்தை விட்டும் தௌபா செய்கின்றீர்களா, செய்ய மாட்டீர்களா என்று கேட்கப்பட்டது. இந்த எல்லாவற்றையும் மக்கள் மட்டும் செய்யவில்லை, மாறாக அங்குள்ள காவல்துறை இவற்றை முன்னால் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இந்தோனேஷியாவில் பொதுமக்களுக்கு முன்னால் காவல்துறையினரின் கண்காணிப்புடன் தீவிரவாதத்திற்கு இலக்காகி காவல்துறை மற்றும் அந்த பிரதேசத்தை சார்ந்த அதிகாரிகளின் கண்காணிப்பில் கொடுமைகள் இழைக்கப்பட்டு அகமதிகள் ஷஹீதாக்கப்பட்டனர். ஆனால் ஈமானை பாதுகாப்பவர்களாகவும் உறுதியாக நிலைத்து நிற்கும் தன்மையில் வடிவமாகவும் திகழ்ந்த இவர்கள் தங்கள் உடலில் ஒவ்வொரு இன்ச்சிலும் காயமடைந்த நிலையிலும் இருந்தனர். ஆனால் தங்களது ஈமானை அவர்கள் ஒருபோதும் இழக்கவில்லை. தங்களது ஈமானை இழக்க அவர்கள் விடவில்லை. இது பாகிஸ்தானின் சட்டமாக இருந்தாலும் சரி, இந்தோனேஷியாவின் சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த நாட்டின் சட்டமாக இருந்தாலும் சரி, இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் அகமதிகளின் வாழ்க்கையை வேண்டுமானால் பறித்து விடலாம்,
ஆனால் ஜமாத் மீது அவர்களுக்கு இருக்கும் ஆழ்ந்த பற்றை ஒருபோதும் பறிக்க முடியாது. இப்போது மலேசியாவும் ஒரு புது சட்டத்தின் மூலம் கடினம் காட்டுகின்றது. இவ்வாறு நாம் கேள்விப்படுகின்றோம். அவர்களும் ஒரு புது திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அது இப்போது வெளிப்படுகிறது. இவர்களும் இதை சோதித்து பார்க்கட்டும். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்போது இறைவனின் விதி தனது செயலை ஆரம்பிக்குமோ அப்போது கணக்கு தீர்ப்பது கஷ்டமானதாக ஆகிவிடும். பிறகு எந்த முல்லாவும் எந்த சட்டமும் இவர்களை காப்பாற்ற முன் வராது. மாறாக ரஹமத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் இழிவான முயற்சிகளை செய்கின்ற இந்த பேரதாங்கி ஆலயங்கள் தான் குற்றவாளி கூண்டில் முதலில் ஏற்றப்படுவார்கள். மேலும் அகமதிகளின் ஈமான், பொறுமை, உறுதியாக நிலைநிற்கும் தன்மை ஆகியவை ஒரு மகிமையுடன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். எனவே அகமதிகளுக்கு இந்த விஷயத்தில் கவலை இல்லை. இறுதியில் அவர்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். சமுதாயங்கள் தியாகங்களை செய்கின்றது, அகமதிகளும் தியாகங்கள் செய்கின்றனர். ஆனால் இவர்களது இந்த தியாகங்களின் நோக்கம் அல்லாவின் திருப்தியை பெறுவதாக இருக்கின்றது. எனவே அகமதிகள் செய்கின்ற இந்த தியாகங்கள் இதற்கு முன்னரும் அவர்கள் தியாகங்கள் செய்து வந்தனர், எதிர்காலத்திலும் அவர்கள் தியாகங்களை செய்வார்கள். இவை அனைத்தும் எவ்வித நோக்கமும் இல்லாமல் செய்யப்படுகின்ற சாதாரண தியாகங்கள் அல்ல. நான் ஏற்கனவே கூறியது போன்று பாகிஸ்தானில் எல்லாவற்றையும் விட அதிகமாக கொடுமை மற்றும் காட்டுமிராண்டித்தனத்தின் செயல்பாடுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. அரசாங்கத்தில் உள்ள முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும். ஆனால் அந்தந்த பகுதிகளில் உள்ள பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் தங்களது கண்காணிப்பில் இந்த தீவிரவாத செயல்களை செய்து வருகின்றார்கள். இவர்களின் இந்த தீவிரவாத செயல்கள் இன்றும் அகமதிகளை இவர்களது கொடுமைகளுக்கும் காட்டுமிராண்டித்தனத்திற்கும் இலக்காக்கி கொண்டே இருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன் ரப்வாவில் உள்ள காவல்துறை சார்ந்தவர்கள், அதாவது இவர்களில் அந்த காவல் நிலையத்தின் இன்சார்ஜும் அவரது அசிஸ்டன்ட்டும் நமக்கு கிடைத்த தகவலின்படி இவர்களுக்கு மேலுள்ள ஒரு அதிகாரியும் கூட சேர்ந்து நமது மிகுந்த தூய அர்ப்பணிக்கும் தன்மையை கொண்ட ஒரு அகமதி சகோதரரை அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாமலேயே 1 மாத காலம் வரை காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர். பிறகு அவரை யாரும் அறியாத ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று 8 அல்லது 10 நாட்கள் வரை அவரை கடுமையான கொடுமைகளுக்கு இலக்காக்கியுள்ளனர். அதன் விளைவாக இந்த தூய அர்ப்பணிக்கும் தன்மையை கொண்ட அப்துல் குத்தூஸ் என்ற பெயருடைய இந்த அகமதி சகோதரர் பொறுமையுடனும் உறுதியாக நிலைநிற்கும் தன்மையுடனும் இந்த டார்ச்சரையும் துன்பங்களையும் சகித்தவாறு தனது இறைவன் முன்னால் ஆஜராகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் ஷஹாதத்தின் இந்த உயர் தகுதியை பெற்றுவிட்டார். இந்த சம்பவத்தை விரிவாக இப்போது கூறுகின்றேன். ரபுவாவில் உள்ள நுஸ்ரத் ஆபாத் என்ற மெஹல்லாவில் வசித்து வந்த பதிவுத்தாள்களை விற்று வந்த அகமது ஹுசைன் என்பவரை, இவர் நீதிமன்ற வளாகத்தில் ஸ்டாம்ப் பேப்பர்களை விற்று வந்தவர். இவரை கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிக்கு இடைப்பட்ட இரவில் யாரோ கொலை செய்துவிட்டனர். பிறகு காவல்துறை கொலை செய்யப்பட்டவரின் மகன் கூறியதற்கு ஏற்ப பல நபர்களை பல்வேறு சமயங்களில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தது. பிறகு இவ்வாறு பிடிக்கப்பட்ட எல்லா நபர்களையும் குற்றமற்றவர்கள் என்று கூறி அவர்களை விடுதலை செய்தது. வாதியான கொலை செய்யப்பட்டவரின் மகன் இந்த விஷயம் தொடர்பாக மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாஹிப் அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு கூறினார். அவர்களின் பெயரையும் கூறியிருந்தார். இதனால் காவல்துறை அவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து அவரை பிடித்து வைத்திருந்தது. இவர் நுஸ்ரத்தாபாத் மெஹல்லாவின் ஜமாத் தலைவராக இருந்தார். அவ்வாறு இந்த வழக்கில் எவ்வித காரணமுமின்றி மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாஹிப்பின் பெயரை கூறி அவர் மீது இந்த குற்றம் சுமத்தப்பட்டது. பிறகு எழுத்து வடிவில் குற்றம் சுமத்தியவர் தனது விண்ணப்பத்தை டிபிஓவிற்கு அனுப்பினார். போலீஸ் மாஸ்டர் சாஹிப் அவர்களை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மஹ்ரிப் தொழுகை நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வந்து கைது செய்தது. போலீஸ் அவரை பிடித்து கொண்டு சென்றாலும் முறையாக கைது செய்வதற்காக பிறப்பிக்கப்படும் எந்த ஒரு ஆணையையும் அவர்கள் பதிவு செய்யவில்லை. காவல்துறையை தொடர்பு கொண்ட போது தொடர்ந்து அவர்கள் இவரும் குற்றமற்றவர், இது எங்களுக்கு தெரியும் என்றே கூறி வந்தனர்.
பெரிய அதிகாரிகளும் இதையே கூறி வந்தனர். விரைவாக இந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துவிடும், தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் உள்ளன, வேறு வழியில்லாமல் அவரை காவலில் வைத்துள்ளோம் என்றெல்லாம் கூறினர். இந்நிலையில் கடந்த மாதம் 17ஆம் தேதி மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாஹிப் அவர்களை காவல்துறை ரபுவா காவல் நிலையத்திலிருந்து எவரும் அறியாத ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றது. மாஸ்டர் சாஹிப் அவர்களுக்கு நாம் எங்கே வைக்கப்பட்டுள்ளோம் என்று எதுவுமே தெரியாமல் இருந்தது. இவரை மறைத்து கொண்டு சென்று 10 நாட்கள் கழிந்த பிறகு மார்ச் 26ஆம் தேதி போலீஸ் இவரை மீண்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தது. மேலும் மாஸ்டர் சாஹிப்பின் ஒரு நண்பருக்கு போன் செய்து உங்களது ஆளை வந்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறப்பட்டது. இதை கேட்ட அவர்களது நண்பர் அங்கு சென்றார். மாஸ்டர் சாஹிப் என்னை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் என்று அவரிடம் கூறினார். அப்போது போலீஸ் ஒரு வெற்று காகிதத்தில் அவரிடம் கையெழுத்து போடும்படி கூறி அதையும் வாங்கி வைத்து கொண்டது. நான் இவரை திரும்ப அழைத்து செல்கின்றேன் என எழுதி வாங்கி கொண்டு மாஸ்டர் சாஹிப்பை அவரது நண்பரிடம் ஒப்படைத்தது. மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாஹிப் அவர்களின் நிலைமை அப்போது சரியில்லாமல் இருந்தது. எனவே அவரது நண்பர் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு சென்ற பிறகு அவருக்கு எல்லாம் தெரிய வந்தது. என்னவென்றால், போலீஸ் அவரை மறைத்து கொண்டு சென்ற போது முதல் 3 நாட்கள் வரை மிகவும் அதிகமாக கொடுமைக்கு அவர் ஆளாகி இருக்கின்றார். இதன் காரணமாக அவரது நிலைமை மோசமாகிவிட்டது. அவர்களுக்கு மலம் கழிக்க செல்லும் போதும் இரத்தம் வந்து கொண்டிருந்தது. இரத்த வாந்தியும் அவர்கள் எடுத்தார்கள். மேலும் இவரது சிறுநீரகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. மாஸ்டர் சாஹிப்பை சந்தித்த சமயத்தில் அவர் கூறினார், மார்ச் மாதம் 17ஆம் தேதி இரவு இந்த சம்பவம் நடந்தது. அப்போது அவருக்கு சுய நினைவு இருந்தது, ஆனால் கடுமையான உள்காயம் ஏற்பட்டிருந்தது. அவர் கூறினார், மார்ச் 17ஆம் தேதி இரவு இருளில் 5 அல்லது 6 மணி நேரம் டிரைவிங் செய்தவாறு போலீஸ் ரபுவா காவல் நிலையத்திலிருந்து அவரை யாரும் அறியாத ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றது. வழிப்பாதையில் இருந்த ரோடும் மோசமாக இருந்தது. முற்றிலும் பாழடைந்த ஒரு இடத்திற்கு அவரை அழைத்து சென்று மிகவும் அதிகமாக அவர் மீது கொடுமை இழைக்கப்பட்டது. போலீஸ்காரர்கள் அவரை பலமுறை அடித்து, இந்த கொலையில் ஈடுபட்ட ஏதாவது ஒரு பொறுப்பாளரின் பெயரை கூறு என்று கூறிக்கொண்டே இருந்தது. நீங்களும் பொறுப்பாளராக இருக்கின்றீர்கள், எனவே நீங்கள் கொலையில் ஈடுபட்டவரின் பெயரை கூறிவிட்டால் உங்களை விட்டுவிட்டு அவரை பிடித்துக் கொள்வோம் என்று கூறினர். ஒரு தாளில் அவரிடம் கையெழுத்து வாங்க முயற்சி செய்து வந்தனர். இந்த பொறுப்பாளர்களில் வேறு சிலரின் பெயரையும் அவர்கள் கூறினர். ஆனால் மாஸ்டர் சாஹிப் அந்த தாளில் கையெழுத்து போடவில்லை. போலீஸ்காரர்கள் அவரை பலவந்தமாக அடித்து கொடுமைப்படுத்தும் போது முதல் முறையாக ஜமாத்தின் பொறுப்பாளர் ஒருவர் எங்கள் கைகளில் வந்துள்ளார், இதற்கு முன் இவர்கள் நழுவி சென்று கொண்டிருந்தனர் என்று கூறினர். பிறகு இவ்வாறு அவர் மீது கொடுமை இழைத்தவாறு இவர்கள் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கலிஃபாக்களின் பெயரை கூறி ஜமாத்திற்கு எதிராக மிக தீய சொற்களை கூறி வந்தனர். பலவந்தமாக கொடூரமாக நடந்து கொண்டதன் விளைவாக மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாஹிப்பின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. நான் ஏற்கனவே கூறியது போன்று அவர் இரத்த வாந்தி எடுத்தார். பிறகு போலீஸ் அவர் மீது கொடுமைகள் இழைப்பதை நிறுத்தி கொண்டது. அவருக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்தனர். பிறகு இவரது நிலை கொஞ்சம் சரியானதும் போலீஸ் இவரை காவல் நிலையத்திற்கு திரும்ப அழைத்து வந்தது. பிறகு அவர்களை அவரது நண்பரிடம் ஒப்படைத்தது. மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாஹிப் அவர்களை மருத்துவமனையில் அவர்கள் சேர்த்தனர். ஃபஸ்லே உமர் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இவர் வைக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவருக்கு இரத்தம் ஏற்றப்பட்டது. அவர் ஷஹீதாவதற்கு ஒரு நாள் முன்னதாக மார்ச் 29ஆம் தேதி மீண்டும் அவருக்கு இரத்த வாந்தி வந்தது. மீண்டும் அவரது நிலைமை மிகவும் மோசமானது. நுரையீரலும் மோசமாகிவிட்டது. இதன் காரணமாக கடந்த மார்ச் 30ஆம் தேதி ஜும்மா நாளன்று உணர்வற்ற நிலை ஏற்பட்டது. அந்த நிலையிலேயே அவர் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வஃபாத் ஆவதற்கு முன்னதாக தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டிற்கு இவரை கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டயாலிசிஸ் செய்வதாக இருந்தது. அதற்கான தயாரிப்பு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் போலீஸின் கொடூரமான செயல்களால் அவருக்கு ஏற்பட்ட உள் காயங்களினால் இவர் உயிர் தப்ப முடியாமல் போய்விட்டது. ஷஹாதத்தின் உயர் தகுதி அவருக்கு கிடைத்தது. இவரது மனைவியின் சகோதரர் மேலும் பல விவரங்களை எழுதியுள்ளார்கள். மருத்துவமனையில்
இருந்த சமயத்தில் இவர்களிடம் இந்த விவரங்களை அப்துல் குத்தூஸ் சாஹிப் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவர் கூறுகின்றார், மார்ச் 17ஆம் தேதி ரபுவாவிற்கு அருகிலுள்ள சினியோட்டை கடந்து செல்லும் வழியிலுள்ள ஜங்கல் குலோத்ரான் என்ற இடத்திற்கு இவர்கள் அவரை கொண்டு சென்றனர். மிகவும் கொடூரமான முறையில் அவர் மீது கொடுமைகள் இழைக்கப்பட்டன. இவர்கள் எழுதுகின்றார்கள், மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாஹிப் அவர் கூறினார், கடிதத்தில் இவ்வாறு எழுதுகின்றார், நான் இந்த எல்லா விஷயங்களையும் மிகவும் தைரியத்துடன் கூறுகின்றேன். இவற்றை அவரே என்னிடம் கூறினார். அம்ஜத் பாஜ்வா சாஹிபுடன் நடந்து வந்த இவர் காவல் நிலையத்திற்கு வெளியே வந்ததும் வழியில் நாங்கள் அவர்களை பார்த்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். வழியில் அவர்கள் என் மீது கடுமையாக கொடுமைகள் இழைக்கப்பட்டன என்று கூறினார்கள். எந்த அளவு கொடுமை இழைத்துள்ளனர் என்றால் அது மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. காவல் நிலையத்தில் இருந்த இன்சார்ஜும் மற்றும் விசாரணைக்காக நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரி ஆகியோரும் இந்த கொடூரமான செயலில் பங்கு பெற்றனர். சினியோட்டிலிருந்து பிண்டிப்பட்டியான் ரோடில் அவர்களை கொண்டு சென்றார்கள். பிறகு ஒரு நதியின் பக்கம் கொண்டு சென்றனர். நதிக்குள் ஒரு வழி இருந்தது. அதன் வழியாக ஜங்கல் குத்தோரோன் என்ற இடத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். அவர்கள் கூறுகின்றார்கள், அங்குள்ள ஒரு அறையில் அவர்கள் என்னை அடைத்து வைத்தார்கள். கொஞ்சம் நேரம் கழிந்த பிறகு அங்கிருந்து என்னை வெளியே கொண்டு வந்த சமயத்தில் நாட்காலிகளில் ரபுவா காவல் நிலைய பொறுப்பாளர், விசாரணை அதிகாரி, உள்ளூர் காவல்துறை அதிகாரி, டிஎஸ்பி ஆகியோர் வட்டமாக அமர்ந்திருந்தனர். அவர்களது கைகளில் ஒரு காகிதம் இருந்தது. இது உனது வாக்குமூலமாகும், இதில் கையெழுத்து போட வேண்டும் என்று அவர்கள் என்னிடம் கூறினார்கள். அந்த காகிதத்தில் ரபுவாவின் தலைமையக அஞ்சுமன் மற்றும் சதர் உமூமி ஆகியோருக்கு எதிராக அந்த வாக்குமூலம் எழுதப்பட்டிருந்தது. அப்போது நான், இது தவறான வாக்குமூலமாகும், நான் இதில் ஏன் கையெழுத்து போட வேண்டும் என்று கேட்டேன். அந்த வாக்குமூலத்தில் யார் கொலை செய்யப்பட்டாரோ அந்த கொலையில் இந்த நபருக்கு தொடர்பு இருக்கின்றது, அவர்கள் இந்த கொலையில் ஈடுபட்டனர் என்று எழுதியிருந்தார்கள். நீ இதில் கையெழுத்து போட்டுவிட்டால் நாங்கள் உன்னை விட்டுவிடுவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நான் கையெழுத்து போட மறுத்துவிட்டேன். இது எனது வாக்குமூலம் அல்ல, இவ்வாறு சம்பவம் நடக்கவில்லை, பிறகு நான் எப்படி கையெழுத்து போட முடியும் என்று கேட்டேன். பிறகு அவர்கள் என்னை மிரட்டினார்கள். நீயாகவே இதில் கையெழுத்து போட்டுவிட்டால் சரி, நீ தப்பி விடுவாய், அல்லது நாங்களே உன்னை கையெழுத்து போட வைப்போம் என்று கூறினர். நான் 2 முறை இதற்கு மறுப்பு தெரிவித்ததும் எனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த இருவர் என்னை கீழே தள்ளிவிட்டனர். பிறகு என்னை அடிக்க ஆரம்பித்தனர். இதற்கு பிறகு தொடர்ச்சியாக என் மீது கொடுமைகள் இழைத்தனர். தங்களது கோரிக்கையை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தனர். பல்வேறு வழிகளில் கொடூரமாக அவரை சித்திரவதைக்கு இவர்கள் ஆளாக்கினர். மரத்தாலான அதிக எடையுள்ள ஒரு ரோலரை இவரது உடலில் வைத்து இங்குமங்கும் உருட்டினர். பிறகு அவர்களை கயிர்களால் கட்டி தரையில் இழுத்து கொண்டு வந்தனர். இதை தவிர தொடர்ந்து அவர்களை விழித்திருக்கும்படி செய்தனர். அவர் கூறுகிறார், எனது கண்கள் அயர ஆரம்பித்தால் உடனடியாக என்னை சிறையிலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். பிறகு என்னை அடிப்பார்கள். அந்த இடத்தில் மிக தீயவனாக ஒரு புகழ்பெற்ற கொள்ளைக்காரன் இருந்தான். அவனும் இவரோடுதான் ஜெயிலில் இருந்தான். போலீஸ்காரர்கள் தோலாலான செருப்பால் அவனை 5 முறை அடித்தால் அதே செருப்பால் என்னை 25 முறை அடித்தனர் என்று மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாஹிப் கூறினார்கள். ஒரு முறை எனது உடல்நிலை மிகவும் மோசமானதும் ஹர்சா ஷேக் என்ற அருகிலுள்ள கிராமத்திற்கு என்னை கொண்டு சென்றனர். அங்கு எனக்கு ஊசி போட்டனர், கொஞ்சம் மருந்தும் தந்தனர். எனது உடல்நிலை சற்று தேறியதும் மீண்டும் என் மீது கொடுமை இழைக்க ஆரம்பித்தனர். இதில் காவல்துறை அதிகாரிகள் பலரும் பங்கு பெற்றனர். இவர்கள் ஏசி பேசி வந்தனர். உங்களது பெரியவரை லண்டனிலிருந்து அழைத்து வாருங்கள், அவர் உங்களை விடுவிக்கட்டும் என்று கூறினர். ரப்பாவிலிருந்து அழைத்து வாருங்கள் என்றும் கூறினர். பிறகு சான்றோர்களை தரக்குறைவான சொற்களை கூறி ஏசினர். பிறகு இந்த அளவு கொடுமைகளை சகித்துக் கொள்வதற்கான தைரியம் எனக்கு இருக்கவில்லை. அல்லாஹ் இந்த கொடுமைகளை சகித்துக் கொள்வதற்கான தைரியத்தை எனக்கு வழங்குமாறு நான் அல்லாஹ்விடம் துஆ செய்தேன். பிறகு அல்லாஹு தாலா தனது அருளால் அவருக்கு இவற்றை சகித்துக் கொள்வதற்கான தைரியத்தையும் வழங்கினான். சதரே உமூமி சாஹிப் அவர்கள் எனக்கு இவ்வாறு எழுதியுள்ளார்கள், நான் அப்துல் குத்தூஸ் சாஹிபிடம், இந்த அளவுக்கு உங்களிடம் அவர்கள் விசாரணை செய்திருக்கும் போது ஏதாவது அவர்கள் உங்களிடமிருந்து கண்டிப்பாக எழுதி வாங்கியிருப்பார்களே என்று கூறினேன். அதற்கு அவர்கள் மிகவும் உணர்வு பொங்க, அவர்களால் என்னை ஒரு புள்ளியை கூட போட வைக்க முடியவில்லை என்று கூறினார். இதுதான் தங்களது ஈமானை பாதுகாத்தவாறு உண்மையில் நிலைத்திருப்பவர்களின் வரலாறாகும்.
உறுதியான எண்ணம், தைரியம் ஆகியவற்றின் வடிவமாக திகழ்ந்த இவர் தனது உயிரை அர்ப்பணித்து விட்டார். ஆனால் அவர் பொய் சாட்சி கூறவில்லை. அல்லாஹு தாலா பொய் கூறுவதை இணை வைத்தலுக்கு சமமாக கூறுகின்றான். இந்த மகத்தான ஷஹீத் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தந்துள்ளார். அவர் நமக்கு தந்துள்ள ஒரு படிப்பினை என்னவென்றால், அந்த முன்மாதிரியில்தான் அஹ்மதியா ஜமாத்தின் அடிப்படை உள்ளது. அதாவது ஏகத்துவத்தை நிலைபெற செய்வதற்காக உங்களது உயிரை பற்றி கூட சிறிதும் பொருட்படுத்தக்கூடாது. ஏனென்றால் பொய் இணை வைத்தலுக்கு சமமான ஒன்றாகும். அதனால் நம்மிடமிருந்து இணை வைக்கின்ற செயல் நடைபெற முடியாது. ஷஹீத் மர்ஹூம் தனது பையத் உடன்படிக்கையையும் நிறைவேற்றியுள்ளார், சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார். ஷஹீத் மர்ஹூம் தனக்கு இழைக்கப்படும் கொடுமைகளின் காரணமாக போலீஸ்காரர்களின் உள்ளம் விரும்புகின்ற வாக்குமூலத்தை தந்திருந்தால் அதன் விளைவுகள் ஒட்டுமொத்தமாக ஜமாத்திற்கு மிகவும் அபாயகரமானதாக ஆகியிருக்கும். எவ்வாறு மிர்சா குலாம் காதிர் ஷஹீத் அவர்களை இதற்கான கருவியாக பயன்படுத்த இவர்கள் விரும்பினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பெயர்தாங்கி தீவிரவாத அமைப்பே இவ்வாறு விரும்பியது. ஆனால் இங்கோ போலீஸ் இப்படி விரும்பினார்கள். மாவட்டத்தில் உள்ள பெரிய காவல்துறை அதிகாரிகள் இந்த கொடுமையான செயலில் தங்களுக்கு பங்கில்லை என்று கூறி மறுத்து விடுகின்றனர். அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று கூறி வருகின்றனர். இவர்களை பைபாஸ் செய்தவாறு சிறிய நிலையில் உள்ள அதிகாரிகளின் மூலம் அரசு தரப்பிலிருந்து ஏதாவது கட்டளைகள் கூறப்பட்டிருக்கலாம். அவ்வாறு நடக்க சாத்தியம் இருக்கின்றது. உயர்நிலையில் உள்ள அதிகாரிகள் சில நேரங்களில் இவ்வாறு வழிகாட்டல்களை வழங்கி வருகின்றனர். ஜெனரல் ஜியாவுல் ஹக் அவர்களின் காலத்தில் ஜியா சாஹிப் தாமாகவே காவல்துறை பொறுப்பாளருக்கு போன் செய்ய முடிந்தது. அப்படியென்றால் இப்போதும் அவ்வாறு ஏன் நடக்க முடியாது? இங்கு மாநிலத்தில் உள்ள அரசாங்கம் நமக்கு எதிராகவே இருக்கின்றது. இப்போது இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக முறையீடு செய்வதற்கான முயற்சிகள் நடக்கும்போது உயர்மட்டத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் தரப்பிலிருந்தும் இவர்களுடன் சமாதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் வற்புறுத்துகின்றனர். நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று நம்மிடம் கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் குற்றவாளிதான் அதிகாரம் படைத்தவராக இருக்கின்றார். எனவே வெளிப்படையாக பார்க்கும்போது நீதியை நாம் இவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சட்டத்தின் எல்லைக்குள் இருந்தவாறு ஜமாத் எல்லா வழிமுறைகளையும் பயன்படுத்துகின்றது. இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தும். எவ்வாறு இருப்பினும் போலீஸ் விரும்புகின்ற எந்த வகையான வாக்குமூலத்தில் இவர்கள் கையெழுத்து போட்டிருந்தாலும் அது மிகவும் அபாயகரமானதாக ஆகியிருக்கும். கொலை முயற்சி என்ற பெயரில் பொய்யான வழக்குகளை தொடுப்பதன் மூலமாக தலைமையக பொறுப்பாளர்களை இவர்கள் கைது செய்திருக்கலாம். தலைமையக அலுவலகங்கள் மீது கட்டுப்பாடு வீத்திருக்கலாம். ஜமாத்தின் போதனைகள், முயற்சிகள், அமைதியை விரும்புகின்ற ஜமாத்தாக நாம் இருக்கின்றோம் என்ற நிலையை அகற்றி நமக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கலாம். இதற்கான முயற்சிகள் நடந்திருக்கலாம். ஜமாத்திற்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள இன்னும் பல விஷயங்கள் நிகழ்ந்திருக்கலாம். தேசிய அளவில் மட்டுமன்றி சர்வதேச அளவில் நமக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் ஒரு சூழ்ச்சியை நிறைவேற்ற முயற்சி செய்தனர். ஆனால் அல்லாஹு தாலா தனது பொது வாழ்க்கையில் மிகவும் மென்மையான உள்ளம் கொண்ட, கொடுமைகளை கற்பனை செய்தும் பார்த்திராத ஒரு தூய இயல்பு கொண்ட மனிதர் மூலமாக இவர்களது இந்த சூழ்ச்சியை முறியடித்து விட்டான். அவரோ இவர்களது பொய் மற்றும் சூழ்ச்சிகளுக்கு எதிரில் ஒரு உறுதியான பாறாங்கல் போன்று நின்று விட்டார். ஜமாத்திற்கு சிறிய இழப்பு கூட வராமல் பார்த்து கொண்டார். குத்தூசே, நாங்கள் உம்மீது சாந்தி நிலவட்டும் என்று கூறுகின்றோம். நீர் உம்மீது அளவு கடந்த நிலையில் உள்ள கொடுமைகள் இழைக்கப்பட்டிருந்தும் கூட அவற்றை சகித்து கொண்டீர். ஆனால் ஜமாத்தின் கண்ணியத்தின் மீது எவ்வித இழுக்கும் வராமல் பார்த்து கொண்டீர். நீர் உமது உயிரை அர்ப்பணித்து ஜமாத்தை ஒரு மிக பெரும் குழப்பத்திலிருந்தும் காப்பாற்றிவிட்டீர். எனவே மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் ஒரு சாதாரண ஷஹீத் அல்ல, மாறாக ஷஹீத் ஆனவர்களில் இவருக்கு மிகவும் உயர்வான தகுதி இருக்கின்றது. இந்த தற்காலிக உலகத்திலிருந்து ஒரு நாள் எல்லோருக்கும் பிரிந்து செல்ல வேண்டியது வரும். ஆனால் மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாஹிப் நட்பாக்கியம் பெற்றவராவார். இவரை இறைவன் உயிருள்ளவர் என்று கூறுகின்றான். உலக ரிதுக்குகளை விட மிக உயர்வான ரிதுக்கை பெறக்கூடியவராக அவர் ஆகிவிட்டார். எந்த ஜமாத்திற்காகவும் எந்த நோக்கத்திற்காகவும் அவர் தியாகம் செய்துள்ளாரோ அது தொடர்பான உண்மையான நற்செய்தி இந்த உலகத்தில் தான் நமக்கு தெரிய வரும். ஷஹீத் மர்ஹூம் எந்த பாடத்தை நமக்கு கற்று தந்துள்ளார்களோ அதை நாம் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். அது ஹஸ்புன் அல்லாஹி வ நிஅமல் வக்கீல், அதாவது நமக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான், அவன் எவ்வளவு சிறந்த பாதுகாவலனாக இருக்கின்றான் என்பதாகும். எப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டாலும் அல்லாஹுடன் உள்ள தொடர்பை விட்டுவிடக்கூடாது.
இந்த பாடத்தைத்தான் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கருத்தை இவ்வாறு கூறுகின்றார்கள்: அல்லாஹ்வுடன் உங்களுக்கு வலுவான தொடர்பு இருந்தால் உலகவாதிகள் உங்களுக்கு எவ்வித சீர்குலைவையும் ஏற்படுத்த முடியாது. இந்த மக்கள் தங்களது எண்ணத்தில் அகமதிகளை ஏசி பேசி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தரக்குறைவான சொற்களை கூறி நமது உள்ளங்களை காயப்படுத்துகின்றனர். கொடுமைகள் இழைத்து அதில் மகிழ்ச்சி காண்கின்றனர். ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் வரப்போகிறது. அப்போது இறைவன் இவர்களில் ஒவ்வொருவரிடத்திலும் கணக்கெடுப்பான். பாகிஸ்தானில் வசிக்கின்ற அகமதிகளுக்கு பொதுவாகவும் ரப்புவாவில் வசிப்பவர்களுக்கு குறிப்பாகவும் ஷஹீத் மர்ஹூம் ஒரு தூது செய்தியை தந்துவிட்டு சென்றுள்ளார். சட்டத்திற்கு கண்ணியம் அளிப்பதும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கண்ணியம் அளிப்பதும் ஒரு அகமதியின் கடமையாக இருக்கின்றது. இதில் சந்தேகமில்லை. ஆனால் எந்த ஒரு மனிதனிடத்திலும் அவர் எப்படிப்பட்ட உயர்நிலையில் உள்ள போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி அல்லது உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, எவ்வகையிலும் அவர்களை பார்த்து அச்சப்பட வேண்டிய தேவை நமக்கில்லை. அவர்கள் எப்படிப்பட்ட கொடுமைகளை நம்மீது இழைத்தாலும் அகமதிகள் ஒருவனுக்குத்தான் அஞ்ச வேண்டும், அந்த இறைவனுக்குத்தான் நாம் அஞ்ச வேண்டும். காவல்துறை சார்ந்தவர்களின் அதிகாரம் சட்டத்திற்கு கண்ணியம் அளிப்பவர்கள் மீது மட்டும்தான் செல்லுபடியாகும். தீவிரவாதிகளுக்கு முன்னால், முல்லாக்களின் முன்னால் யார் உடைத்தல், நொறுக்குதல், தீவிரவாதம் ஆகிய செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ, யார் இவர்களை எதிர்த்து நிற்கின்றார்களோ, யார் இவர்களை வெடிகுண்டுகள் மூலம் தகர்க்கின்றார்களோ, அவர்களுக்கு முன்னால் இவர்கள் பெட்டி பாம்புகளாக ஆகிவிடுகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் பல்வேறு துறைகளுடன் தொடர்புள்ள ஜமாத்தை சாராத சகோதரர்களுடன் ஒரு அமர்வு நடந்தது. அப்போது ஒருவர், ஒவ்வொருவரும் பையத் உடன்படிக்கையை செய்திருப்பது உங்கள் ஜமாத்தின் சிறப்பம்சமாகும். நீங்கள் எதை கூறினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுகின்றார்கள். அவ்வாறு இருக்க பாகிஸ்தானில் உள்ள நிலைமையை மாற்றுவதற்கு செயலளவில் எவ்வித நடவடிக்கையும் ஏன் நீங்கள் எடுக்கவில்லை என்று என்னிடம் கேட்டார். அதற்கு நான் அவரிடம், நாங்கள் அரசியல் அமைப்பின் ஒரு அங்கமாக எங்களால் ஆக முடியாது. ஏனென்றால் ஒரு அகமதி அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் அங்குள்ள சட்டம் என்ன கூறுகிறது என்றால், அகமதிகள் தங்களை முதலில் முஸ்லிம் அல்லாதோர் என்று கூற வேண்டும். பிறகுதான் அவர்கள் ஜனநாயக அமைப்பில் ஒரு அங்கமாக ஆக முடியும். அதில்தான் ஓட்டு போடுவதற்கான உரிமை தரப்படுகிறது. இதை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். எங்களால் இதை செய்யவே முடியாது. இரண்டாவதாக, வீதிகளில் இறங்கி தங்களது ஆற்றலை வெளிப்படுத்துவது இருக்கின்றது, அல்லது கடுமை காட்டுதலை விரும்புவது இருக்கின்றது, அல்லது தீவிரவாதம் இருக்கிறது. நாங்கள் இவற்றையும் செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கும் மக்களாக இருக்கின்றோம். இந்த காலத்தில் தோன்றிய நேர்வழியை காட்டுவோரிடமிருந்து இதே நாங்கள் கற்றுள்ளோம். இதுவே சரியான இஸ்லாமிய போதனையாகும். இதிலிருந்தும் விலகி தொலைவில் செல்லவும் எங்களால் முடியாது. அரசாங்க துறைகள் கடுமை காட்டுதலை விரும்புபவர்களுக்கு துணையாக நிற்கின்றது, அல்லது கடுமையை காட்டுபவர்களுக்கு அது அஞ்சுகின்றது. எவர்கள் வீதிக்கு வந்து தங்களது ஆற்றல்களை காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அவை துணை நிற்கின்றது. இவ்வாறு அரசியல்வாதிகளும் அவர்கள் கூறுவதைத்தான் கேட்கின்றார்கள். அதனால்தான் அகமதிகளை அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஆகமான உரிமைகளிலிருந்தும் கூட இவர்கள் விலக்கி வைக்கின்றனர். நான் அவரிடம் கூறினேன், பையத் செய்வதை பொறுத்தவரை அகமதிகள் தங்களை விற்றுவிட்டனர். இதன் காரணமாக அகமதிகள் அமைதியாக தங்களது உயிர்களையும் பொருள்களையும் தியாகம் செய்து கொண்டே செல்கின்றனர். எந்த சட்டத்தையும் அவர்கள் தமது கைகளில் எடுப்பதில்லை. எவ்வாறு இருப்பினும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் வரும், அப்போது இந்த மக்களே அகமதிகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் வழங்கும் கட்டாயத்திற்கு ஆளாவார்கள். இன்று நாங்கள் கொடுமைகளுக்கு இலக்காக இருக்கின்றோம். இறைவனின் திட்டங்களில் தாமதம் இருக்கலாம், ஆனால் அவனிடத்தில் அநீதி இல்லை. எனவே இறைவனுக்கு முன்னால் மட்டும் குனியுங்கள், அவனிடம் உதவி கேளுங்கள். அல்லாஹு தாலாவின் மிகைத்து நிற்கக்கூடிய வெற்றியின் விதிக்காக காத்திருங்கள். அன்பிற்குரிய குத்தூஸ் அவர்களின் தொடர்பான சம்பவத்தில் சில போலீஸ் அதிகாரிகள் இதற்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே கூறியுள்ளார்கள். ஆனால் மறுபக்கம் நம்மை வற்புறுத்துவதும் இருந்து வருகிறது. இவர்களது நீதியின் கண்கள் பிரகாசமாக இருக்கும்படி அல்லாஹ் செய்வானாக. அவ்வாறு இல்லை என்றால் இந்த கொடுஞ்செயலும் காட்டுமிராண்டித்தனமும் அரசாங்க பொறுப்பில் உள்ளவர்கள் மூலம் நடந்தாலும் இது அவர்களது எல்லைக்குட்பட்ட செயல்களாக இருக்கின்றது. அரசாங்கத்திற்கோ அல்லது உயர் அதிகாரிகளுக்கோ இதில் எவ்வித பங்கும் இல்லை என்று இவர்கள் கூறுகின்றார்கள்.
பெரும் கூச்சல் ஏற்பட்டு விட்டதால் இவ்வாறு இவர்கள் கூற ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் நீதியை நிலைநாட்டவில்லை என்றால் முழு அரசு இயந்திரமும் இந்த தீவிரவாதத்தில் பங்கு பெற்றுள்ளது என்றே அதற்கு பொருள். பிறகு நான் கூறியது போன்று இறைவனிடத்தில் சில விஷயங்கள் காலதாமதமாக நடக்கலாம், ஆனால் அவனிடத்தில் எந்த அநீதியும் இல்லை. மேலும் நிச்சயமாக இந்த மக்கள் தங்களது படிப்பினை பெறத்தக்க முடிவை அடைவார்கள். ஜமாத்திற்கு இழப்பை ஏற்படுத்துவதற்காக இவர்களிடம் காணப்படும் விருப்பம், ஆசை ஆகியவற்றில் ஒருபோதும் இவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. ஜமாத் முன்னேறி கொண்டே செல்லும் இன்ஷா அல்லாஹு தாலா. அகமதியத் 200 நாடுகளில் பரவி இருப்பது இவ்வாறாக உயிர் தியாகம் செய்தவர்களின் தியாகங்களின் விளைவே ஆகும். எனவே அகமதிகள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தியாகத்தின் விளைவாகவும் இது நமது முன்னேற்றத்தின் நாட்களை அருகில் கொண்டு வருகிறது என்ற விஷயத்தில் அவர்கள் மேலும் வலுவடைந்தவர்களாக ஆக வேண்டும். எந்த அளவு பெரிய தியாகம் செய்யப்படுகிறதோ அந்த அளவு விரைவாக இறைவனது அருள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கின்றது. அல்லாஹு தாலாவின் இந்த வாக்குறுதியை நினைவில் கொள்ளுங்கள். திருக்குரானில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், வலா தஹினு வலா தஹதனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் பலகீனத்தை காட்டாதீர்கள், மேலும் நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மிகைத்து நிற்பீர்கள். நமது ஈமானை பாதுகாப்பது நமது கடமையாகும். ஒவ்வொரு ஷஹாதத்தும் ஒவ்வொரு தியாகமும் நமது ஈமானில் முன்னேற்றம் ஏற்பதற்கு காரணமாக ஆகிவிட வேண்டும். பிறகு அல்லாஹ்வின் அருள் எப்படி இறங்குகிறது என்பதை பாருங்கள். இன்ஷா அல்லாஹு தாலா பொறுமை, தைரியம் மற்றும் துவா ஆகியவற்றை கடைபிடித்து செயல்படுங்கள். சிலர் பொறுமை, துவா ஆகியவற்றை தவிர வேறு ஏதாவது ஒன்றையும் செய்ய வேண்டும் என்று எனக்கு எழுதுகின்றனர். நான் இதற்கு முன்னரும் கூறியுள்ளேன், அதை தான் தொடர்ந்து கூறியும் வருகின்றேன். எப்போதும் இதைத்தான் கூறிக்கொண்டிருப்பேன். அதாவது பொறுமையும் துவாவும் தான் நமது ஆயுதமாகும். இதை ஒவ்வொரு அகமதியும் சரியாக பயன்படுத்திய பிறகு அல்லாஹ்வின் அருள் எவ்வளவு விரைவாக இறங்குகிறது என்பதை அவர் பார்க்கட்டும். இப்போதும் கூட நமது முயற்சிகள், நமது துவாக்கள் ஆகியவற்றை விட பல மடங்கு அதிகமாக கனிகளை அவன் நமக்கு வழங்கி வருகின்றான். எனவே நாம் துயரப்படுவதற்கான எந்த காரணமும் நமக்கு இல்லை, அல்லது உள்ளம் உடைந்துவிடும் நிலையில் உள்ள எந்த காரணமும் நமக்கு இல்லை. வெளிப்படையாக பார்க்கும்போது எதிரிகளும் அபாயகரமான திட்டங்களை தீட்டுகின்றனர். ஆனால் அல்லாஹு தாலா கூறுகின்றான், வலா தஹதனு, நீங்கள் துக்கப்பட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் எதிரிகளின் திட்டங்கள் ஒன்றுமற்றவையாக ஆகிவிடும். ஜமாத்தை அழித்துவிட வேண்டும் என்ற எதிரியின் தவிப்பு ஒருபோதும் நிறைவு பெறாது, அது நிறைவேறாது. ஆனால் இந்த மக்களின் பூமி மெதுமெதுவாக சுருங்கிவிடும். அவ்வாறு சுருங்கி கொண்டிருக்கின்றது. இவர்களிலிருந்து நல்லியல்பு கொண்டவர்கள் அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்து கொண்டே செல்வர். அல்லாஹு தாலா நமது சிறுபான்மையை பெரும்பான்மையாக மாற்றுவதற்காக நம்மை மேலும் ஒருபடி முன்னே குதிக்க வைத்துள்ளான். இதை நமது ஒவ்வொரு தியாகமும் நமக்கு கவனமூட்டுகின்றது. அவ்வாறு கவனமூட்டவும் வேண்டும். குத்தூஸ் ஷஹீத் செய்தது போன்ற தியாகங்கள் நம்மை நூற்றுக்கணக்கில் குதிக்க வைத்து நாம் முன்னேறி செல்வதற்கு காரணமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹு தாலா அவ்வாறே நடக்கும். நமது எதிர் நடவடிக்கை அவநம்பிக்கையாகவும் இருக்கக்கூடாது, கடுமையை விரும்புவதாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் செய்துள்ள வாக்குறுதிகள் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. அவை முழுமையாக நிறைவேறுவதையும் நாம் பார்க்கின்றோம். அவர்களிடமும் அவர்களது ஜமாத்திரமும் அல்லாஹ் பொறுமை மற்றும் துவா மூலம் தங்களது பணிகளை செய்து கொண்டே செல்லும்படி கூறியுள்ளான். பிறகு வெற்றி நமக்கு விதிக்கப்பட்டுள்ளது என்று அவன் நமக்கு வாக்குறுதி வழங்கியுள்ளான். எனவே நம்மிடமிருந்து நமக்கு விதிக்கப்பட்டதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? இதை இறைவன் தீர்மானித்து விட்டான். நமது பொறுமையின்மை, நமது ஈமானுள்ள பலகீனம் நமக்கு விதிக்கப்பட்ட அந்த வெற்றியை நம்மிடமிருந்து தொலைவில் கொண்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக நாம் துவா செய்ய வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், அஹ்மதியா ஜமாத் இந்த நாட்டை உருவாக்குவதிலும் தமது பங்கை செலுத்தி இருக்கின்றது. அதை நிறுவுவதிலும் அதை வளர்ச்சியடைய செய்வதிலும் அதற்கு பங்கு இருக்கிறது. அதற்காக அது தியாகங்களை செய்துள்ளது. இன்றும் கூட அந்த நாட்டை அகமதிகளின் துவாக்கள் தான் பாதுகாக்கின்றது. அகமதிகளின் துவாக்களால் தான் அதை பாதுகாக்க முடியும். இந்த நாட்டிற்காக நமது பெரியோர்கள் செய்த தியாகங்களை, இந்த துக்கங்கள், துயரங்கள், ஷஹாதத்துகள் ஆகியவற்றின் காரணமாக வீணாக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹு தாலா. எனவே இந்த கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு சிகிச்சை தான் இருக்கிறது. இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கின்றது. அது முன்பை விட அதிகமாக இறைவன் முன்னால் குனிந்தவாறு
அவனது அருளை கேட்க வேண்டும். நாம் அநீதி இழைக்கப்பட்டவர்களாக ஆகியதுடன் தக்குவா, பொறுமை, இறைவன் மீதுள்ள நம்பிக்கை, உறுதியான பாதங்களுடன் நிலைநிற்பது, துவா, இஸ்திக்ஃபார் ஆகியவற்றின் மூலம் முன்பை விட அதிகமாக பலன் பெற்றால் இன்ஷா அல்லாஹு தாலா வெற்றியின் காட்சிகளை நாம் மிக விரைவில் பார்ப்போம். அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. நாம் பாகிஸ்தானிலும் மற்ற இஸ்லாமிய நாடுகளிலும் மார்க்கத்தின் பெயரால் இழைக்கப்படுகின்ற கொடுமைகளையும் எல்லாவிதமான கொடுமைகளையும் மிக விரைவாக அவை இல்லாமல் அழிந்து போவதை பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள் மீதும் அவர்களது ஜமாத்தின் மீதும் பூகம்பங்கள் வருகின்றன. அழிவு பற்றிய அச்சம் ஏற்படுகிறது. பல்வேறு விதமான அபாயங்கள் வருகின்றன. குதிபு என்பதன் பொருள் இதுவேயாகும். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட சம்பவங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய இன்னொரு பலன் என்னவென்றால், காய்களாக இருப்பவர்கள், பழங்களாக இருப்பவர்கள் ஆகியோரது பரீட்சை இதன் மூலம் நடக்கின்றது. எவர்கள் காய்களாக இருக்கின்றார்களோ அவர்களது பாதங்கள் செழிப்பான நிலை நீடிக்கும் வரைதான் இருக்கும். துன்பங்கள் வரும்போது அவர்கள் பிரிந்து தனியாக சென்று விடுகின்றனர். எதுவரை சோதனை வருவதில்லையோ அதுவரை எந்த அடையாளமும் வெளிப்படாது என்பதுதான் என்னுடன் இருந்து வருகின்ற இறைவனின் நடைமுறையாகும். இறைவனுக்கு தனது அடியார்களுடன் இருக்கின்ற மிக பெரும் நேசம் அவர்களை சோதனையில் ஆழ்த்துவதேயாகும். இது தொடர்பாக அவன் கூறுகின்றான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதாவது ஒவ்வொரு வகையிலான துன்ப வேளையிலும் துக்கத்தின் தருணத்திலும் அவர்களது திரும்புதல் அல்லாஹ்வின் பக்கம்தான் இருக்கும். எவர்கள் தமது கொள்கையில் உறுதியாக நிலைத்து நிற்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கே அல்லாஹ்வின் அருட்கொடைகள் கிடைக்கின்றன. மகிழ்ச்சியின் நாட்கள் பார்ப்பதற்கு இன்பமானதாக இருந்தாலும் அதன் முடிவு ஒன்றுமற்றதாக இருக்கின்றது. சுகபோகங்களில் இருப்பதன் விளைவாக இறுதியில் இறைவனோடுள்ள உறவு முறிந்து விடுகிறது. இறைவனது நேசம் சோதனையில் ஆழ்த்துவதே ஆகும். அதன் மூலம் தனது அடியாரின் மகத்துவத்தை அவன் வெளிப்படுத்தி காட்டுகின்றான். உதாரணமாக கிஸ்ரா ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்காமல் இருந்திருந்தால் அவன் அதே இரவில் கொல்லப்படும் அந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்திருக்க முடியும்? மக்காவில் உள்ள மக்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை விட்டும் வெளியேற்றாமல் இருந்திருந்தால் பிறகு ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா என்ற குரலை எப்படி கேட்டிருக்க முடியும்? ஒவ்வொரு அற்புதமும் சோதனையுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. கவனமின்மை மற்றும் இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கைக்கு இறைவனுடன் எந்த தொடர்பும் இல்லை. வெற்றிகளுக்கு மேல் வெற்றி கிடைத்துக் கொண்டிருந்தால் மன்றாடுதல், இறைவனுக்காக உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலை ஆகியவற்றால் ஏற்படும் இறை தொடர்பு நிலைத்திருக்காது. அல்லாஹு தாலா இதையே விரும்புகின்றான். எனவே வேதனை நிறைந்த நிலைமை உருவாகுவது அவசியமானதாகும். அல்லாஹ் நமது எல்லோரும் ஈமானிலும் முன்னேற்றத்தை வழங்குவானாக, முன்னேற்றத்தை வழங்கிக் கொண்டே இருப்பானாக. மேலும் நமக்கு வெற்றி மற்றும் அவனது உதவியின் காட்சிகளையும் விரைவாக காட்டுவானாக. இந்த தியாகங்களை ஏற்றுக்கொள்வானாக. ஷஹீத் மர்ஹூமின் தகுதியை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் இந்த ஷஹீதிற்கான ஜனாதா காயிப் தொழுகையையும் தொழ வைப்பேன். இவரை பற்றியும் சுருக்கமான விவரத்தையும் கூறிவிடுகின்றேன். இவரது தந்தையார் பெயர் மியா முபாரக் அகமது சாஹிப் சியால்கோட்டை சார்ந்தவராவார். இவரது குடும்பத்தில் அகமதியத் பிரவேசித்தது இவரது கொள்ளு தாத்தாவான மதிப்பிற்குரிய அகமதியார் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு மூலமேயாகும். இவர் குஜ்ரான்வாலாவை சார்ந்தவராவார். அங்குதான் வசித்து வந்தார். இவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது கைகளில் பையத் செய்திருந்தார்கள். அதனால் சஹாபி என்று அழைக்கப்பட்டார். இவ்வாறே அவரது கொள்ளு பாட்டியான மதிப்புக்குரிய மெஹதாப் பிபி சாஹிபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியாவாக இருந்தார்கள். மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் ஷஹீத் அவர்கள் 1968ஆம் ஆண்டு பிறந்தார்கள். பிறப்பால் அகமதியாக இருந்தார்கள். அல்லாவின் அருளால் அவர்கள் மூசியாக இருந்தார்கள், அதாவது வசியத் செய்திருந்தார்கள். ஷஹாதத்தின் போது அவர்களுக்கு வயது 43 ஆகும். அவர்கள் FA வரை கல்வி கற்றார்கள். TTCயின் கோர்ஸையும் படித்து முடித்தார்கள். ஆசிரியராக பணியாற்றினார்கள். மாஸ்டர் சாஹிப் ஷஹீத் அவர்களின் திருமணம் 1997இல் குஜ்ரான்வாலாவில் அமீராக இருந்த மாஸ்டர் பஷாரத் சாஹிப்பின் மகளான ரூபினா குத்தூஸ் சாஹிபாவுடன் நடந்தது. நான் ஏற்கனவே கூறியது போன்று
அவர் பள்ளி ஆசிரியராக இருந்து வந்தார். அரசாங்க பணியில் ஆசிரியராக 20 வருடங்கள் வரை அவர்கள் பணியாற்றியுள்ளார்கள். ரபுவாவில் தாரு ஷிமாலியில் இவர் ஆசிரியராக இருந்து வந்தார். அவர்களோடு பணியாற்றிய ஆசிரியர்களின் கூற்றின்படி அவர்கள் மிகவும் உழைக்கக்கூடிய நேர்மையான ஆசிரியர்களில் ஒருவராக இருந்து வந்தார். நுஸ்ரத் ஆபாத் மெஹல்லாவில் வசிப்பதற்கு முன்பு அவர்கள் மெஹல்லா தாருர் ரஹ்மத் ஷர்கியில் வசித்து வந்தார்கள். மெஹல்லா தாருர் ரஹ்மத் ஷர்கியில் அவர்கள் அத்ஃபாலுல் அஹமதியாவில் இருந்த சமயத்தில் மஜ்லிஸின் பணிகளில் அதிகமாக பங்கேற்கும் தௌஃபீக் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் 5வது வகுப்பு படிக்கும் போதே ஜமாத் தொண்டுகளை செய்து வந்தார்கள். மஜ்லிஸ் குத்தாமுல் அஹமதியாவின் முஹ்தமிம் அத்ஃபாலாகவும் அதற்கு பிறகு 10 வருடங்கள் வரை ஹல்கா ஜயீமாகவும் பொறுப்பில் இருந்து வந்தார்கள். 1996ஆம் ஆண்டில் நுஸ்ரத் ஆபாத்திற்கு வந்த பிறகு உடனடியாக ஜமாத் பணிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். நுஸ்ரத் ஆபாத் மெஹல்லாவில் ஹல்காவின் ஜயீமாகவும் மஜ்லிஸே சிஹத், அதாவது உடல் ஆரோக்கியம் தொடர்பான துறையில் கிஷ்தி ராணி என்ற துறையின் இன்சார்ஜாக இருந்தார்கள். படகை ஓட்டுவது, நீச்சல் ஆகியவை இவருக்கு நன்றாக தெரியும். 2.5 வருடங்களுக்கு முன்னால் மெஹல்லாவின் சதராக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மெஹல்லாவின் சதர் என்ற நிலையில் மிகவும் சிறந்த முறையில் தொண்டுகளை செய்து வந்தார்கள். அவர்களது மெஹல்லாவில் உள்ள சகோதரர்கள் கூறுவதற்கு இணங்க ஷஹீத் மர்ஹூம் மிக அதிகமாக நல்ல முறையில் பரிமாறக்கூடியவராகவும் மிக அதிகமாக தைரியத்தை கைக்கொள்பவராகவும் இருந்தார். இவருடன் ஏதாவது நபர் கடுமையான துணையில் பேசினார், அவர் அந்த விஷயத்தை சிரித்தவாறே தட்டி கழித்து விடுவார். ஒவ்வொரு பொறுப்பாளரும் இதே விதமாக மற்றவருடன் பரிமாற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவருக்கு மஜ்லிஸ் குத்தாமுல் அஹமதியாவில் தலைமையத்தை பாதுகாக்கும் பணியில் ஒரு நீண்ட காலம் தொண்டாற்றக்கூடிய தௌஃபீக் கிடைத்தது. 2002ஆம் ஆண்டிலிருந்து ஷஹீதாகும் அந்த நாள் வரை தலைமையத்தை பாதுகாக்கும் பணியில் உலூம் பே இன்சார்ஜாக அவர்கள் இருந்தார்கள். டியூட்டி கொடுக்கின்ற ஒவ்வொருடமும், பணியில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் மிகவும் அன்புடன் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு சாப்பிடுவது, குடிப்பது ஆகியவற்றிற்கான ஏற்பாட்டை செய்வார்கள். மிக நீண்ட நேரம் டியூட்டி கொடுக்க வேண்டியது வந்தால் தாமாகவே அவர்களுக்கு தேநீர் அருந்த அதனை கொண்டு செல்வார்கள். குத்தாம்கள் இவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாஹிப் ஷஹீத் மிக சிறந்த மகிழ்ச்சியான இயல்பின் எஜமானராக திகழ்ந்தார்கள். பொது தொண்டு பணிகளை செய்வதில் பைத்தியக்காரர் போன்று மிகுந்த ஆர்வமுடையவராக அவர் இருந்தார். சனாப் நதியில் யாராவது மூழ்கிவிட்டால் அகமதி அல்லாதவர் என்ற எந்த பேதமும் இல்லாமல் அந்த சடலத்தை தேடுவதில் அவரோடு பணியாற்றுபவர்களை கண்காணித்தவாறு இரவு பகலாக உழைப்பார்கள். அந்த சடலத்தை கண்டுபிடிக்காதவரை அவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். சிறு வயதிலிருந்து வஃபாத்தாகும் வரை ஜமாத்தின் பல்வேறு தொண்டுகளில் ஈடுபடுகின்ற நட்பாக்கியம் இவருக்கு கிடைத்தது. ஷஹீத் மர்ஹூம் கட்டுப்படுதல் மற்றும் கீழ்ப்படுதலின் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். ஜமாத் பொறுப்பாளருக்கு கண்ணியமளிப்பதை மிக அதிகமாக கருத்தில் கொள்பவராக அவர்கள் இருந்தார்கள். மாணவராக இருந்த சமயத்திலேயே இவருக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் இருந்து வந்தது. கபடி, ஹாக்கி, கிரிக்கெட் போன்றவற்றில் கிஷ்தி ராணியின் சிறந்த விளையாட்டு வீரராக இவர் இருந்தார். டியூட்டி கொடுக்கும் போது நான் இவரை பார்த்திருக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து இவர் டியூட்டி கொடுத்துள்ளார். ஒருபோதும் பெருமையாக முன்னால் வந்து நின்று டியூட்டி கொடுப்பதில் அவருக்கு ஆர்வம் இருந்ததே இல்லை. எவ்வித காட்டுதலும் பெருமையும் இந்த விஷயத்தில் அவருக்கு இருந்ததில்லை. இன்சார்ஜாக இருந்தும் கூட சிலருக்கு பெருமையாக முன்னால் வந்து பணியாற்றுவதில் ஆர்வம் இருக்கும். ஆனால் இவரோ பின்னால் இருந்தவாறு தனக்கு கீழ் பணிபுரிபவர்களை முன்னால் இருக்கும்படி செய்வார்கள். இவர் ஜாமியாவில் சென்று படிக்க வேண்டும் என்று இவரது தாயார் விரும்பினார்கள். ஆனால் அவர்களது இந்த விருப்பம் நிறைவேறவில்லை. மர்ஹூமின் மனைவி கூறுகின்றார்கள், மிக நல்ல முறையில் பரிமாறுகின்ற, எல்லோரையும் நேசிக்கின்ற அனுதாப உணர்வுள்ள மனிதராக இவர்கள் இருந்தார்கள். எங்கள் எல்லோரையும் நல்ல முறையில் கவனித்து வந்தார்கள். ஒருபோதும் கடினமாக பரிமாறியதே இல்லை. ஷஹீதாவதற்கு ஒரு நாள் முன்பு பிள்ளைகளுக்கு பொறுமை, தைரியம், கிலாஃபத்துடன் உள்ள தொடர்பு பற்றி வலியுறுத்தி கூறி வந்தார்கள். இந்த பண்புகள் இவரது தலைமுறையில் தொடர்ந்து நீடிக்கும்படி அல்லாஹ் செய்வானாக. இவரது மனைவி எனக்கு எழுதிய கடிதத்தில், எனது கணவர் பெரும்பாலும் என்னிடம் எனது தாயாரையும் எனது பிள்ளைகளையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றே போய்த்து வந்தார்கள். தமது இறுதி நொடிகளில் கூட இதைத்தான் அவர்கள் கூறினார்கள். இந்த விஷயங்கள் அவரது மனைவிக்கு எப்போதும் நினைவில் வந்து கொண்டே இருக்கும்.
ரப்வாவாசிகளான நாமும் குத்தூஸ் சாஹிபுடன் இந்த வாக்குறுதியை வழங்க வேண்டும். நாம் நம்மீது அவர் செய்துள்ள நன்மைகளை மறந்தவர்கள் அல்ல. அவர் ஜமாத் மீது பேருபகாரம் புரிந்துள்ளார். அப்படிப்பட்ட நன்மை செய்பவர்களை ஜமாத் ஒருபோதும் மறக்காது. நமக்கு இவை எப்போதும் பசுமையாக நினைவில் இருக்கும். போனிலும் நான் அவருடன் பேசினேன். இவரது வயது முதிர்ந்த தாயாருடனும் நான் பேசினேன். உறுதியான எண்ணம் கொண்டவராக அவர் இருக்கின்றார். அவரது குழந்தைகளுடனும் நான் பேசினேன். அவர்கள் தங்களது துக்கத்தை பொருட்படுத்தாமல் என்னை பற்றி நலம் விசாரித்தார்கள். அவரது மனைவியுடனும் நான் பேசினேன். அவர்களும் மிகுந்த பொறுமையை மேற்கொள்பவராகவும் நன்றி தெரிவிப்பவராகவும் இருந்தார்கள். அல்லாஹு தாலா இவர்கள் அனைவருக்கும் பொறுமையை மேற்கொள்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. அவனே இவர்களது பாதுகாவலனாகவும் இவர்களுக்கு உதவி செய்பவனாகவும் இருப்பானாக. இவர்களுக்கு வயதில் முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். இவரது தந்தையார் இங்கு ஹாலாண்டில் இருக்கின்றார், ஆனால் தாயார் அங்கு இருக்கின்றார். குத்தூஸ் சாஹிபுடன் தாயார் இருந்து வந்தார். இவரது மனைவியை தவிர இவருக்கு ஒரு மகன் இருக்கின்றார். அவருக்கு வயது 14. இவரது பெயர் அப்துல் சலாம். இவர் 8வது வகுப்பு மாணவர் ஆவார். இன்னொரு மகன் அப்துல் பாசித் ஆவார். இவருக்கு வயது 13. இவர் 7வது வகுப்பில் படிக்கின்றார். அப்துல் வஹாப் என்ற இன்னொரு மகன் இருக்கின்றார். இவருக்கு 5 வயதாகிறது. இவர் 1வது வகுப்பில் படிக்கின்றார். ஒரு மகள் உள்ளார், அத்தியத்துல் குத்தூஸ். இவருக்கு வயது 10, 4வது வகுப்பில் படிக்கின்றார். அல்லாஹ் இந்த எல்லா குழந்தைகளின் பாதுகாவலனாகவும் அவர்களுக்கு உதவி செய்பவனாகவும் இருப்பானாக. இப்போ ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவரது ஜனாதா காயிப் தொழுகையை நான் தொலை வைப்பேன் இன்ஷா அல்லாஹு தாலா. இன்ஷா அல்லாஹு தாலா. இன்ஷா அல்லாஹு தாலா. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.